ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிச்சன் க்ளீனிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், என்னோடய கிச்சன் வந்து எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் வந்து பயங்கர தத்தியாக இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்ருந்தேன். பாத்திரம் விளக்குற டாஸ்க்கு தாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து பெரிய டாஸ்க்கு. நைட்டு வந்து கொஞ்சம் லேசியாக இருந்தனால நான் வந்துட்டு பாத்திரம் தேய்க்காமல் வச்சுட்டேன். அதனால் நான் இப்போ ஃபுல்லாக எனக்கு வந்து வேலை சேர்ந்துருச்சு. நைட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ஊற்றி தக்காளி பருப்பு வச்சுருந்தேன். ஸோ இட்லி ஊற்றினாலே பாத்திரம் சேரும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு டப்பு பாத்திரம் வந்துருச்சுங்க. அது ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பெல்லாம் லைட்டாக ரொம்ப அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பெல்லாம் ரொம்ப லைட்டாக மட்டும் டஸ்டியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புக்கு கீழேயுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய கிச்சன் வந்துட்டு இப்படி தாங்க இருந்தது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்ருந்தேன் கடையை பார்த்துட்டு. என்னோடய பொண்ணு வந்து பாருங்கள், அப்படியே நேக்காக வர்றாங்க, காஃபி குடிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து லேஸ் வேணுமாமா. அதை வந்து அவ்வளோ தந்திரமாக என்கிட்ட கேட்டு வாங்கி கொஞ்சம் நேரம் என் கூட விளையாடிட்டு என்னை காஃபி குடிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நானும் கொஞ்சம் நேரம் பேசி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட லேஸும் நான் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் என்னோடய காஃபியும் குடித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.